எத்துக்கிறேன் ஏறி நீட்டோ ஏறி. ஹாய், வெல்கம் டு சுபாஷ் சமையல் அறை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து வ்ளாகு நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வாக்கிங் போயிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. மணி 10:30 மணி ஆக போகுது. நான் வெளியே போயிட்டு வந்தாலே டெட்டு ஃபுல்லாக மோந்து பார்ப்பான், பாம் ஸ்குவாட் மாதிரி. வேறு ஏதாவது டாக்ஸை கொஞ்சிட்டு, சில நாள் வாக்கிங் போயிட்டு வர்றப்ப அங்கே கீழே ஏதாவது வேறு டாக்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சிட்டு வருவேன். பயங்கர பொறாமல் பிடிச்ச பையன். நார்மலாக எப்பயுமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு தான் வாக்கிங் போவேன். இன்னைக்கு இன்னும் பசிக்கல. மத்தியானம் தர்பூசணி பழம் எல்லாம் சாப்பிட்டேன். சரி வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டேன். மாவு வந்து பார்த்தீங்கன்னா கம்பு தோசைக்கு ஊற வச்சிருக்கேன். அதை வந்து இப்போ கிரைண்டரில் போடணும். அது மசியறதுக்குள்ள டின்னருக்கு ரொம்ப பசி இல்லை. ஆப்ப மாவு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு காலையில் தான் அந்த விளாக் எடுத்திருந்தேன். ஸோ நல்லா சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. அதனால ஒரே ஒரு ஆப்பம், நாளைக்கு காலையில முட்டைக்கறி பண்ணிக்கலான்னு இருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேன், ஆப்பம் பண்ணிட்டு சைட் டிஷ்னு பெருசாக ஒன்றும் தனியாக பண்ண போறதில்ல. பால், தேங்காய் துருவல், கொஞ்சம் சக்கரை போட்டுட்டு 1-2 ஆப்பம் சாப்பிட்டுக்கலான் இருக்கேன். நீங்கான கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க. சாரி, எல்லாருக்கும் தனித்தனியாக என்னால் பதில் சொல்ல முடியல. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே டைப் பண்ணுறதுக்கு ஒத்த விரல் வச்சுட்டு ஆடிட்டு இருப்பேன். அதனால யாராவது குயரி மாதிரி கேட்டாங்கன்னா நான் பதில் சொல்லிடுறேன். ஸோ எல்லாரோட மெசேஜுமே படிக்கிறேன். நான் ரொம்ப எனக்கு வந்து என்கரேஜிங்காக இருக்குது. எப்பயாவது வீடியோ போட வேண்டாம்னு தோணுனா கூட இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து தான் இல்லை நம்ம போடணும் அப்படின்ட்டு ஒரு இதில் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. ஸோ யாரோ கேட்டிருந்தீங்க, இது ஆப்பத்துக்கு புழுங்கல் அரிசி போட மாட்டீங்களா? நான் கிட்டத்தட்ட கேரளா ஸ்டைலில் பண்ணுவேன். நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைல்னா புழுங்கல் அரிசி கொஞ்சம் போடுவாங்க. இது வந்து முக்கவாசி ஈஸ்ட் வச்சு தான் பண்ணுவேன். இந்த தடவை தான் என் ஃப்ரெண்டு இப்போ தான் வாக்கிங் போனப்போ தான் நேற்று சொன்னாங்க தேங்காய் தண்ணி வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும்னு. அதனால் கொஞ்சமாக தான் அரைச்சிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணலான்னு. இதில் சும்மா இப்போது செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கா உப்பு இல்லை சோடா உப்பு மட்டும் சேர்த்துட்டு, உப்பு ஏற்கனவே மிக்ஸ் பண்ணிட்டேன், சோடா உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு பண்ணலாம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நல்லா இருந்ததுன்னா இதே மெத்தட் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல என்ன பண்ண போகிறேன், கிரைண்டர் போட்டு விட்டுற போகிறேன். இது கம்பு தோசைக்கு அளவு பார்த்தீங்கன்னா 1 கப்பு புழுங்கல் அரிசி, 1 கப்பு கம்பு, அதுக்கு 1/2 கப்பு உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், அவ்வளோதான். இதை வந்து நல்லா அலசிட்டு சேர்த்தே தான் போட்டு வச்சுருந்தேன். மிக்சியில் அரைக்கணுன்னா டைம் ஆகும். அதுக்குள்ளே கிரைண்டர், குட்டி கிரைண்டர் தானே, போட்டோம்னா நல்லாவும் மசிஞ்சிரும். எடுத்து வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். கேழ்வரகுமே கூட அதே மாதிரி முழுசாக வாங்கி வச்சுருக்கேன். அதுவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா 1 கப்பு கேழ்வரகு, 1 கப்பு இந்த அரிசி, பாதி உளுந்து போட்டு ஒரேடியாக சேர்த்து அரைச்சிட்டோம்னா அதுவுமே தோசைக்கு நல்லாயிருக்கும். இட்லிலாம் நான் ஊற்றி பார்த்ததில்ல. நாளைக்கு ஒரு வேளை புளிச்சதுன்னா இது இட்லிக்கு எப்படி வருதுன்னு பார்க்கணும். நீங்கள் யாராவது இந்த மாதிரி ரெசிபிஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ரெசிபி கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த தடவை பண்ணுறப்ப நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? கிரைண்டரை தூக்கி இங்கே வச்சுட்டேன் அப்படின்னா மாவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. ஏற்கனவே நல்லா கழுவி தான் வச்சுருப்பேன். இருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா அலசிட்டு திருப்ப நம்ம போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டவுட் இல்லாமல் இருக்கும். எதுவும் பூச்சி கீச்சி போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு. எப்படியும் தூங்குறதுக்கு 12 மணிக்கு மேலே ஆயிடுது. அதனால சரி சாயங்காலம் தான் ஞாபகம் வந்தது. இல்லைன்னா காலையிலேயே மாவு அரைச்சிருவேன். நம்ம லேட்டாக தானே தூங்கணும். சாயங்காலம் தான் ஊற வச்சேன். போட்டால் டக்குன்னு ஊறிடும் ஒரு 4-5 மணி நேரத்தில். 5 hours ஊறினா போதும். அதே மாதிரி இந்த கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுட்டு ஆன் பண்ணோம்னா ஓடாது, சுற்றிட்டே இருந்ததுனா தான். இல்லைன்னா நமக்கு இதை சுத்தவும் முடியாது. அதுன்னா நமக்கு இந்த பாத்திரம் சுத்தம் இல்லையா, அதனால் இப்படி சுற்றி விட்டோம். நார்மல் கிரைண்டர்லன்னா மொத்தமாக நம்ம அரிசி பருப்பு போட்டுட்டு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுனா ஓடும். இதில் அப்படி கிடையாது. உள்ளே இருக்க கல் மட்டும்தான் சுற்றும். அதனால் அப்படியே தான் போடணும். தண்ணி முதல்ல வெறும் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை போட்டுக்கணும். தூக்கிறது ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு முதல்ல இந்த கை வலிலாம் இருந்தது, பிசியோலாம் போனனால தான் இது வாங்கினேன். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. கம்மியாக அரைக்கிறதுக்கு 2 பேர் தான் இருக்காங்க, வயசானவங்க அப்படின்னா தாராளமாக வாங்கலாம்.
ஆப்ப மாவு பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு. சுட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இதில் கொஞ்சமாக சோடா உப்பு கலந்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக பொங்கியிருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இன்னொரு அப்பமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முதல்ல ஒரு கரண்டி தானே ஊற்றினேன், 2 கரண்டி ஊற்றினது நடுவில் நல்லா இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்க. படுத்து தூங்கிட்டு இருக்கான். நாளைக்கு காலையில் தான் முட்டைக்கறி செய்யலான் இருக்கேன். இப்போ நைட் அந்த வேலையெல்லாம் வச்சுக்கல. கொஞ்சமாக தேங்காய் துருவல், நார்மல் பால், தேங்காய் பால் இல்லை, அதில் சர்க்கரை ஏலக்காய் போட்டு மைக்ரோவேவில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் பாருங்கள், சூடான பால். சாப்பிடலாமா? பார்க்க சூப்பராக இருக்குது. நல்லா சைடில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக வந்திருக்கு. நம்மளாம் அவங்க கல் ஊற்றி கூட செய்வாங்க பார்த்தீங்களா. நம்ம தேங்காய் தண்ணியில் சக்கரை போட்டது அந்த எஃபெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஈஸ்ட் சேர்த்தோம்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இதில் அந்த மாதிரி இல்லை, அந்த ஈஸ்டோட ஸ்மெல் இல்லாமல் நல்லா இருக்காது. உள்ள பாருங்க ஸ்பாஞ்சியா சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. ஸோ சிட்டு ரொம்பவுமே சமத்தை அந்த டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன் பார்த்தீங்களா. பொம்மை வேணும் அப்படின்னா அது பக்கத்தில் போய் நிற்பானுங்க. இழுத்து கூட தானாலாம் எடுக்கிறது கிடையாது. நம்மளா டப்பாவை எடுத்து கீழே போட்டால் தான் எடுத்து விளாடுவாங்க. வாக்கிங் போகிறப்ப எடுத்து கீழே போட்டுட்டு போயிருந்தேன், விளாண்டுட்டு இப்போ வந்தாச்சு பாருங்கள். நைட்டு எல்லாத்தையும் எடுத்து திருப்பியும் அதே இடத்துல வச்சுருவேன். ஆக்சுவலாக மாவு நான் ஆப்பம் சுடுறப்பே போட்டிருந்தேன்னா இந்நேரம் மசிஞ்சிருக்கும். வீடியோ எடுக்கிறப்ப பேசுனா கடகடன்னு பின்னாடி பேக்ரவுண்ட் சத்தம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஆப்பம் சுட்டு சாப்பிட்றப்ப தான் திரும்ப ஆன் பண்ணி விட்டேன். அதனால தான் இன்னும் மசியலை. ஸோ அது ஓடிட்டுருக்க டைமில் கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்திருக்கேன். அதுக்குள்ளே எனக்கே கில்ட்டியாக இருக்கும், விட்டுட்டு போனோம் பார்த்தீங்களா. அதனால் வாக்கிங் போயிட்டு வந்ததும் கொஞ்சம் அவங்களை இப்படி கொஞ்சணும் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் சரி கொஞ்சம் கொஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாம். ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே மாவு வேலை முடிஞ்சிடும். அது வரைக்கும் ஏதாவது வ்ளாக் பார்ப்பேன். பார்த்துட்டு மாவு எடுத்துட்டேன் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள் வந்து எப்படி கொஞ்சிட்ருக்கான்னு. ஓ கையை சோப் போட்டு கழுவிட்டு, ஏன்னா அப்படியே கொஞ்சிட்டு வந்து மாவு எடுத்தால் சில பேர் கேட்பாங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக நான் வீடியோவில் ஆட் பண்ண மாட்டேன். ஆனால் என்ன சொல்லுவாங்க, டாக்ஸ் எல்லாம் கொஞ்சிட்டு அப்படியே வந்து மாவு எடுக்கிறீங்கன்னு. சரி நடுவில் எப்போயாவது இந்த மாதிரி காட்ட வேண்டியிருக்கு. அவனுங்களை தொட்டேன் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு இல்லை வேறு எதாவது சாப்பாட்டில் கை வைக்கிறேன் அப்படின்னா நல்லா கழுவிட்டு தான் திருப்ப யூஸ் பண்ணுவேன். ஸோ மாவு எடுக்கிற சம்படம் அதையும் ஒரு தடவை அலசிட்டு கல் உப்பு சேர்த்து தான் அரைக்கிறது. ஓடிட்டுருக்கு இல்லையா, லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு 2 ஓட்டு ஓட்டினதுக்கப்புறமா எடுத்துட்டோம் அப்படின்னா கை போட்டெல்லாம் பிசைய வேண்டாம். நமக்கு கல் உப்பு அதிலே கரைஞ்சிரும். நான் ஆக்சுவலாக முக்கால்வாசி மாவு எடுக்கிறப்பயே உப்பு போட்டு கரைச்சிடுவேன். சில பேர்லாம் அப்படியே கரைச்சி வச்சுட்டு எப்போ சுடுறாங்களோ அப்போ யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா. எனக்கு என்னவோ முதல்லேருந்தே அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க. மொத்த மாவுலேயும் உப்பு போட்டு பிசைஞ்சிருவாங்க. அதே மாதிரி பார்த்து பழகினால அதே மாதிரி தான் செய்கிறது நானும். நாளைக்கு கொஞ்சம் இட்லி ஊற்றி பார்க்கலான்னு இருக்கேன் இந்த கம்பு மாவில். இது முன்னாடியும் அரைப்பேன், இட்லியெல்லாம் ஊற்ற மாட்டேன், வெறும் தோசையாக தான் ஊற்றிடுறது. கிரைண்டரில் அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாகவே கூட வரும் தோசை.
அவ்வளோதான். எனக்கு ஆனால் உப்பு அளவு அவ்வளோவா இப்போயுமே தெரியாது, சில டைம் ஜாஸ்தி போட்டுடுறது. பிங்க் சால்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டெய்லி யூஸ் பண்ணுறேன். அது எவ்வளோ போட்டாலுமே உப்பு போட்டால் மாதிரியே இருக்காது. நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுகிட்டே இருப்பேன். கடைசியில் லாஸ்ட்டாக நம்ம சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா ரொம்பவே உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஹஸ்பண்டும் சொல்லுவார், கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி போடு, வேணும்னா தேவைன்னா அப்புறமா போட்டுக்கலான்னு. ஆனாலும் என்னவோ டேஸ்ட் பண்ணிவிட்டு நிறைய போட்டு விட்ருவேன். பார்க்குறீங்களா, சைடில் அப்பப்போ இருக்க பாத்திரத்தை கழுவிடுறது. அப்போயுமே மாவு ஊற வச்சுருந்த சட்டியை அப்போவே கழுவி வச்சுட்டேன். மூடியும் அந்த மாதிரி கழுவிட்டேன். அதனால் மொத்தமாக நமக்கு சிங்கில் பாத்திரமே விழாது. எனக்கு இன்னும் சிங்கில் நிறைய பாத்திரம் சேர்ந்தாலே ஒரு மாதிரி அந்த பொடி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அப்பப்போ கழுவிடுவேன். சில நாள் தெரியும் நிறையா பாத்திரம் இருக்கும்னு, அந்த நாளில் தான் வந்து சேர்த்து அதையுமே கூட அப்பப்போ அப்படி மிஷினில் லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். பக்கத்துலேயே தான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான், மாவு பாருங்கள் ஈஸியாக வந்துருச்சு. எடுத்துகிட்டு மூடி போட்டுட்டு கொஞ்சமாக ஓடிட்டுருக்கப்பே தண்ணி ஊற்றிட்டோன்னா அப்புறமா அதை அப்படியே எடுத்து ஊற்றிடலாம். ரொம்ப வேலை இருக்காது நம்ம போட்டு இது பண்ணுறதுக்கு. எனக்கு என்னவோ இது பிடிச்சிருக்கு. நிறைய பேர் அந்த வீடியோலலாம் கமெண்ட் வேறு லெவலில் போட்டிருந்தாங்க. எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கை வலிக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு, கல் தூக்குறது, இந்த சட்டி தூக்குறதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கனால யூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு அரைக்கணுன்னா இதில் கஷ்டம். 4-5 பேர் இருக்க ஃபேமிலி அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமானா ஒரு நாளைக்கு டெய்லியுமே அரைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் 2 பேர் அப்படிங்கிறனால தோசைக்கு மாவு அரைச்சா ஒரு 3-4 நாளைக்கு வரும். ஏன்னா நடுவில் வேறு எதாவது பண்ணுவோம் இல்லையா, அதனால் ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப வெயிட் இருக்காது. நம்ம மிக்ஸி ஜார் மாதிரி தான் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். தூக்கி எடுத்துடுறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்குமே கூட நல்லாயிருக்கு. ஸோ கையோடு அப்படியே கிரைண்டரையும் துடைச்சிட்டு எடுத்த இடத்துல வச்சுட்டு அந்த இது பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு மேடையும் துடைச்சிட்டோம் அப்படின்னா கரப்பாம்பூச்சி வந்து நிறையா வராது. வந்த புதுசில் தான் கொஞ்சம் இருந்தது. இப்போல்லாம் வந்து கரப்பாம்பூச்சிலாம் இல்லை. அப்பப்போ எப்பயும் தென்பட்டது அப்படின்னா பெரிய சைஸ் இருக்காது, 1-2 குட்டியாக அந்த வெயில் காலத்தில் தட்டுப்படும். அதுக்கும் அந்த ஜெல்லு எதையாவது வச்சிட்டோம் அப்படின்னா சுத்தமாக இருக்கவே இருக்காது. இல்லைன்னா அந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா இருந்தது அப்படின்னா கிச்சன் லைட் போட்டோம், நைட்டில் எழுந்திரிச்சி தண்ணி குடிக்க வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிஜின் தரையில் ஓடிட்டுருக்கோம் 1-2. பார்த்த உடனே அந்த ஜெல்லு அங்கங்கே எங்கேயாவது கொஞ்சம் கபோர்டுக்குள்ளே அதிலெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா அதுவுமே இல்லாமல் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். மேடையும் ஒரு தடவை நல்லா துடைச்சி விட்டுறேன். இதுவும் பாருங்கள் நம்ம பாத்திரம் கழுவுற மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சமாக லிக்விட் வச்சுட்டு நல்லா தேய்ச்சி கழுவி வச்சுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் மூடி போட்டு வைப்பேன். நம்ம அப்படியே இது ஈரம் காயாமல் மூடி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை மாவு அரைக்கிறப்ப ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ லோக்கல்லலாம் அரைச்சி விற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த கிரைண்டர்லாம் ஒழுங்காக கழுவலை அப்படின்னா உளுந்து மாவு இருக்கிறது ஒரு மாதிரி பயங்கர பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். மாவுலையுமே கூட நம்ம எப்போயாவது வாங்கி யூஸ் பண்ணோன்னா அந்த ஒரு மாதிரி ஊச வாடை வரும். அதனால் நல்லா ஈரம் போக காய வச்சுட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா ஸ்மெல் இல்லாமல் சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா நைட்டு 2 மணி 3 மணி என்ன 4 மணி வரைக்கும் கூட முழிச்சிட்ருக்கு சொன்னால் முழிச்சிட்ருப்பேன். ஆனால் காலையில் எந்திரிக்கிறதுங்கிறது தான் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பசங்கள்லாம் ஸ்கூல் காலேஜ் போனப்பெல்லாம் சீக்கிரம் எழுந்திரிச்சிருவேன். இப்போ இப்படியே பழகுனனால நைட்டும் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது அது இதுன்னு 1-2 மணி ஆக்கிடுறேன்னா காலையில் எனக்கு எப்படியும் 8 மணிக்கு மேலே தான் முழிப்பு வரும். சீக்கிரம் எந்திரிக்கணுன்னா கஷ்டமாக இருக்குது. ஸோ பெருசாக ஒன்றும் வேலை இல்லை அப்படிங்கிறனால அது அப்படியே மெயின்டைன் ஆகுது. இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கழுவுனதுக்கப்புறமா சிங்கையும் அதே மாதிரி நல்லா ஒரு தடவை அந்த மெட்டல் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி விட்டுறது. ஒவ்வொரு தடவை பாத்திரம் கழுவுறப்பவுமே சிங்கையும் ஒரு பாத்திரம்னு நினச்சி அதையும் ஒரு தடவை தேய்ச்சி தான் அது பண்ணுவேன். அதனால் வந்து பாசி பிடிக்காமல் இல்லைன்னா அந்த தண்ணி உப்பு கரை பிடிச்சிரும், அப்படியே அதுவும் போகாது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிங்க் ஓரளவுக்கு நீட்டாகவே மெயின்டைன் ஆகுது. அந்த இது இருக்குது பார்த்தீங்களா துடைக்கிற துணி, அதுவுமே கூட நார்மல் சோப்போட டிஷ்வாஷிங் லிக்விட் போட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு எண்ணெய் பிசுக்கெல்லாம் நல்லா போயிடுது. அவ்வளோதான், கடன்னு கையோட சிங்கையும் தேய்ச்சிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிக்கிறப்ப நல்லா ட்ரையாக சிங்க்கு சூப்பராக பளபளன்னு இருக்கும். ஸோ காலையில் எழுந்தோடனே நல்லா க்ளீனான கிச்சன் பார்த்தாலே அன்னைக்கு நல்லா சுறுசுறுப்பாக மூடுமே கூட நல்லாயிருக்கும். அந்த டேப்பை வந்து மாற்றிட்டோம். ஒரு பிளாக் டேப் இருந்தது பார்த்தீங்களா, அது அந்த கனெக்ட் ஆகிற இடத்துலேருந்து தண்ணி பயங்கரமாக லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அப்புறம் இதெல்லாமே ஒரு ஹஸ்பண்டோட வேலை தான். இந்த மாடல் வேண்டான்னு சொன்னேன், திருப்ப அவர் தான் இதே மாதிரி கருப்பாக இல்லாமல் என்னவோ இந்த மாதிரி ஸ்ப்ரிங்காக இருக்க மாதிரி வாங்கியிருக்காரு. சரி, இது எவ்வளோ நாளைக்கு வருதுன்னு பார்க்கலாம். துரு பிடிக்காமல் இருந்தால் நல்லது தான். வர்ற வரைக்கும் வரட்டும். ஸோ அவ்வளோதான், கிச்சன் வேலை எல்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக மாவு அரைச்சேன். 11 மணி. எப்பயுமே இந்த அளவுக்கு வேலை வச்சுக்க மாட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா
இது நம்ம வீடியோ எடுத்திருக்கேன் இல்லையா, அதை எடிட் பண்ணி ஷெட்யூல் பண்ணிட்டேன்னா நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும். நைட் டைம் தான் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுப்பேன். ஏன்னா இங்கே பயங்கர டிராஃபிக் சத்தம் இருக்கும். டே டைமில் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன் அப்படின்னா பேக்ரவுண்டில் ரொம்ப சத்தம் வரும். சில டைம் டெட்டு எங்கேயாவது கட்டில் கீழே எல்லாம் படுத்திருப்பான். அவன் கொரட்டா சத்தமும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. வெளியே போகணுன்னா போக மாட்டான். நான் எங்கே போகிறேன்னா அங்கேயே பின்னாடி தான் வந்து படுத்திருப்பான். இப்பயும் பார்த்தீங்கன்னா ட்ரைபாடுக்கு கீழே தான் படுத்துட்டு இருக்கான். சுற்றி சுற்றி வருவான். அந்த சின்ன குழந்தைங்கலாம் பண்ண தெரியுமா, நைட்டில் அதுவும் தூங்குறதுக்கு எப்படா அம்மா வந்து கூட படுப்பாங்கன்னு அந்த மாதிரியே செய்வானுங்க. டே டைமில் எங்கேனாலும் கட்டில் அங்கே எங்கே கட்டில் கடியில் சோஃபாலெல்லாம் போய் படுத்து தூங்கிடுவாங்க. நைட் ஆனால் என்னை வந்து இடிச்சிட்டு படுக்கணும். அதனால கூடயே வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க 2 பேரும். ஸோ ஒரு சின்ன டிப்ஸும் சொல்லலான் இருக்கேன். ஆப்ப மாவு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு என்ன பண்ணேன், காலையில் தோசை சுட்டேன்னா உப்பு போட மறந்துட்டேன் அரைச்சப்போ. அதில் என்ன பண்ணேன், கொஞ்சமாக தோசை கரண்டி இருந்தது இல்லையா, அந்த மாவோடையே எடுத்து ஒரு கரண்டி மாவும் ஊற்றிட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அது புளிச்ச மாவு அப்படிங்கிறனால எனக்கு டவுட்டாக இருந்தனால சும்மா ஒரு சின்ன கரண்டி நம்ம தோசை சுடுவோம் இல்லையா, அந்த கரண்டியில் இருந்த மாவை அப்படியே கொண்டே போட்டு இது பண்ணேன். ஒருவேளை உங்களுக்கு ஆப்பம் வந்து பிடிக்காது அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா தோசை மாவு பழசு வச்சுருந்தீங்க அப்படின்னா சும்மா ஒரே ஒரு கரண்டி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அதனால தான் நல்லா பிடிச்சது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணேன். அதனால சொல்கிறேன், யாராவது மாவு கலக்காமல் ஒருவேளை நீங்கள் வெறும் தேங்காய் இது மட்டும் ஊற்றிட்டு பொங்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா. அதனால தான் எனக்கு ஞாபகம் வந்தது, நம்ம அந்த இது போட்டு மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, ஒருவேளை அதனால கூட பிடிச்சிருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணணும் இல்லையா, அதனால தான். ஸோ அந்த கரண்டி அதை எடுத்து யூஸ் பண்ணலான்ட்டு அப்படியே கொஞ்சம் மாவோட அப்படியே எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒருவேளை அதனால பிடிச்சதானா எனக்கு தெரியாது. நார்மலாக நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் தோசை மாவோ இட்லி மாவோ இருந்தோ சின்ன குழிக்கரண்டி மாவு அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதமும் நிறைய சேர்க்க வேண்டாம்னு சொன்னாங்க அவங்க. கொஞ்சமாக சேர்த்தா தான் நல்லா வரும், இல்லைன்னா மொத்து மொத்துன்னு ஆகிடும்னு. அதனால் நீங்கள் பார்த்தீங்கல்ல காலையில் வீடியோவில் நான் இன்னைக்கு போட்டிருந்ததுல கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தேன். இதோட முடிச்சிடலாமா விலாக? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கூட நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். குட் நைட். பாய்.